அல்லாஹ் நாடினால் யாருடைய பணத்தை யாரு கையில் வேண்டுமானாலும் அல்லாஹ் ஆழ்த்தி கொடுப்பான். பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. இரவு பகலாக உழைக்கிற மக்களுடைய கையில் பொருளாதாரம் இல்லை. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் அல்லவா பொருளாதாரம். பொருளாதார ஆசைக்கு நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, பொருளாதாரமோ மனைவியோ மக்களோ எனக்கு இபாதத்து செய்ய நீங்கள் தடையாக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஆனா அல்ஹாக்குமுத் தகாத்திர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதார பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்கத்தில் ஒரு ஆறு ஓடினால் ஆதமுடைய மகன் சொல்லுவானாம், இன்னொரு ஆறு எனக்கு ஓடாதா என்பானாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நாடினால் யாருடைய பணத்தை யாரு கையில் வேண்டுமானாலும் அல்லாஹ் ஆழ்த்தி கொடுப்பான். பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. இரவு பகலாக உழைக்கிற மக்களுடைய கையில் பொருளாதாரம் இல்லை. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் அல்லவா பொருளாதாரம். பொருளாதார ஆசைக்கு நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, பொருளாதாரமோ மனைவியோ மக்களோ எனக்கு இபாதத்து செய்ய நீங்கள் தடையாக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஆனா அல்ஹாக்குமுத் தகாத்திர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதார பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்கத்தில் ஒரு ஆறு ஓடினால் ஆதமுடைய மகன் சொல்லுவானாம், இன்னொரு ஆறு எனக்கு ஓடாதா என்பானாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.